بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله عودا حميدا ولله الحمد. சிறிய இடைவேளைக்கு பிறகு கல்வி அமர்களுடைய வகுப்புகளை அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மறுபடியும் அமர்விலே அமர்ந்திருக்கிறோம். இது மாபெரும் நிஅமத். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த அமர்வை தொடர்ந்து சரியான முறையில் இந்த 2 வாரம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த 4 அமர்வுகளையும் அல்லாஹ் நாடினால் சரியான முறையில் படித்து பயன்பெறக்கூடிய ஒரு வகுப்புகளாக அல்லாஹ் இதை ஆக்கி தருவானாக. நேரடியாக வகுப்பிற்குள் செல்வோம். அல்ஹம்துலில்லாஹ். நூலின் பெயர் அல் கவாயிதுல் அர்பஆ. இதுதான் உங்கள் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அல் கவாயிதுல் அர்பஆ லி ஷேக் அல் இஸ்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் சுலைமான் தமீமி ரஹிமஹுல்லாஹு தஆலா. ஷேக் அல் இஸ்லாம் அதாவது எந்த 3 அடிப்படைகளுடைய நூலின் நூலாசிரியராக இருந்தார்களோ, எந்த கிதாபு தௌஹீத் ரமதானிலே நாம் படித்த கிதாபு தௌஹீதுடைய அந்த நூலாசிரியர், அதே நூலாசிரியர் தான் இந்த நூலின் நூலாசிரியர். மிக முக்கியமான ஒரு புத்தகம். கொள்கை விஷயத்தில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சத்திய கொள்கை, சத்திய மார்க்கம், இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளில் முதலில் படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் என்னவென்று சொன்னால், அது பொதுவாகவே அறியப்பட்டுள்ளது கவாயிதுல் அர்பஆ. அல் கவாயித், இந்த 4 சட்டங்கள். கவாயித் என்றால் சட்டங்கள், அர்பா என்றால் 4. அல் கவாயித் அல் அர்பஆ, 4 சட்டங்கள். இந்த 4 சட்டங்களை ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து கொள்வது அவன் மீது கடமையாக இருக்கிறது. எங்கேருந்து எடுத்தார்கள் இந்த 4 சட்டத்தை? நூலாசிரியர் தன்னுடைய சுய சிந்தனையில் இருந்தால் எங்கேருந்து எடுத்தார்கள்? எங்கேருந்து எடுத்தார்கள் என்பதை இந்த நூலில் படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை எதிலிருந்து இந்த நூலாசிரியர் அவர்கள் எடுத்தார்கள் என்பதை நீங்கள் படிக்கும் போது இந்த நூலில் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை கொண்டு நீங்களும் புரிந்து கொள்ளலாம் இந்த 4 சட்டங்கள் எதிலிருந்து இந்த நூலாசிரியர் எடுத்தார்கள் என்பதை. அதனால் அந்த பதிலை நாம் பின்னால் வைப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இது நம்முடைய ஒரு புதிய முயற்சி, இஸ்லாம் தமிழ் பதிப்பகத்தினுடைய புதிய முயற்சியாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த முயற்சிக்கு வெற்றியை தருவானாக. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்கக்கூடிய புத்தகங்கள், கொள்கை விளக்க நூல்களை எல்லாம் தொடர்ந்து மொழிபெயர்த்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் இந்த மொழிபெயர்ப்புடைய இந்த உதவிக்கு அல்லாஹ்வுடைய உதவியை நாடுபவர்களாக இருக்கிறோம். இதற்கு பின்னால் பொருளளவாலும் நேரத்தினாலும் பொருளாதார ரீதியாகவும் அனைத்து வகையான உதவிகளை செய்யக்கூடிய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் அதிகமான நன்மையையும் அதிகமான நற்கூலிகளையும் வழங்குவானாக. அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களை நேரடியாக வகுப்பிற்குள் செல்வோம். முதலில் 4 சட்டங்களை சொல்வதற்கு முன்னால், இந்த 4 சட்டங்களை நூலாசிரியர்கள் சொல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய முன்னுரையை குறிக்கிறார்கள். மிகவும் சுருக்கமான ஒரு அழகான முன்னுரை நம் அனைவர்களுக்கும் இதில் படிப்பினை இருக்கிறது. என்ன படிப்பினை பாருங்கள். 4 சட்டத்தில் முதலில் நூலாசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் அடியார்கள் இதையும் சொல்ல மறந்துவிட்டேன். அதாவது இந்த நூலை பொறுத்த மட்டில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய ஷரஹை நாம் அதிகமாக காண்போம் பிஇذنில்லாஹ், அவருடைய விளக்க உரை. அதே சமயம் இங்கே இன்னொரு ஆசிரியருடைய ஷரஹை நான் மேற்கோள் காண எனக்கு கடமையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் யார் என்றால், என்னுடைய ஆசிரியர் ஜாமியா இஸ்லாமியாவிலே பல்கலைக்கழகத்திலே படிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் மிக முக்கிய அறிஞர்களில் ஒரு பேராசிரியராக இருந்தார்கள். ஷேக் ஹாலித் பின் காசிம் அர் ரத்தாதி ரஹிமஹுல்லாஹ். திடீரென்று அவர்கள் சென்ற வருடம் நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பேராசிரியராக அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் ரஹிமஹுல்லாஹ். ஒரு சிறந்த ஒரு மார்க் அறிஞர், சிறந்த ஒரு பண்பாளர், அஹ்லுஸ் சுன்னா மக்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர், மாணவர்கள் எந்த நாடு என்று பாராமல் எல்லா மாணவர்களும் மிகவும் சகஜமாக பேசி சத்தியத்தை மக்களுக்கு மத்தியிலே பறைசாற்றக்கூடிய ஒரு
ஒரு பேராசிரியர், ஒரு ஆசிரியர் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு இதே நூல் கவாயிதுல் அர்பாவிற்கு அத்தஅலீகுல் மும்தி என்று ஒரு நூலை அதாவது விரிவாக்கத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த கவாயிதுல் அர்பாவிற்கு அவர்களுடைய நூலையும் நான் மாணவன் என்ற அந்த அடிப்படையில் அவர்களிடம் கல்வி கற்ற அந்த அடிப்படையில் அதற்கு நான் செய்யக்கூடிய ஒரு மாணவனால் தன்னுடைய ஆசிரியருக்கு, அவருடைய கபருக்கும், அவருடைய அந்த வர்சக்கான அந்த வாழ்க்கைக்கு ஒரு நற்கூலியை பயன்படுத்தும் விதமாக ஒரு சதக்கத்துல் ஜாரியாக இருக்கக்கூடிய அடிப்படையில் அவர்களுடைய விளக்க உரையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பித்னில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. ஷேக் அவர்களின் பாவத்தை மன்னித்து அவர்கள் சொர்க்கத்தில் விளைவிப்பானாக. மற்ற ஏனைய உலமாக்களும் மற்ற தௌஹீதிலே வாழ்ந்து மரணித்த முஸ்லீம்களை அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் விளைவிப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நடிகார்களே, 4 சட்டங்கள் இந்த முக்கத்திமாவிலே முதலில் நூலாசி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அஸ்அலுல்லாஹல் கரீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் أن يتولاك في الدنيا والآخرة وأن يجعلك مباركا أينما كنت وأن يجعلك ممن إذا أعطي شكر وإذا ابتلي صبر وإذا أذنب استغفر فإن هؤلاء الثلاث عنوان السعادة. என்ன சொல்கிறார்கள் பாருங்கள் அல்லாஹ் நடிகார்களே. மகத்துவமிக்க அர்ஷுடைய இரட்சகனும் கண்ணியமிக்கவனுமான அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறார்கள்? துஆ செய்கிறார்கள் நூலாசிரியர். நாம் ஏற்கனவே சலாசத்துல் உசூலிலே இதை பயன்படுத்தியிருப்போம். இதே நூலாசிரியர் தங்களுடைய வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால், அந்த நூலை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு துஆவை கேட்பார்கள். யாருக்கு? அந்த வகுப்பில் அந்த நூலை படிக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த படிக்கக்கூடிய மாணவனும். யார் மாணவர்கள்? நம் அனைவர்களும். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து கல்வியை அமர்வதற்காக படிக்கிறார்களோ அவர்களெல்லாம் மாணவர்கள் தான். வெறும் மாணவர்கள் என்றால் வெறுமனே ஒரு மதர்சாவிலே அல்லது ஒரு பல்கலைக்கழகத்திலே படித்தவர்கள் தான் மாணவர்கள் என்று அல்ல. முதலில் இந்த விளக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள். விளக்கம் இது அல்ல. சஹாபாக்கள் எந்த வயதில் மாணவர்களாகினார்கள்? சஹாபாக்களுக்கு எப்போது இஸ்லாம் கிடைத்தது? அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் கல்வி எந்த வயதில் கற்றார்கள்? பெரும் சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 4 வயதிலா 5 வயதிலா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே போல சஹாபாக்கள் சிறியவர்களாக இருந்தார்கள். மற்ற சஹாபாக்கள் பெரும் வயதில் அல்லவா இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் நடிகார்களை படிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் மாணவன் தான். இதை அறிந்து கொள்ளுங்கள். அதில் துஆவை கேட்கிறார்கள், அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். மகத்துவமிக்க அர்ஷுடைய இரட்சகனும் கண்ணியமிக்கவனுமான அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறேன், இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் உனக்கு பொறுப்பேற்பானாக. இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் உனக்கு பொறுப்பேற்பானாக. சுப்ஹான் அல்லாஹ். ஒரு மாபெரும் துஆ இது அல்லாஹ் நடிகார்களே. இது ஒரு மாபெரும் துஆ, இது ஒரு நிஅமத்தான துஆ. ஏனெனில் ஷேக் ஃபௌசான் அவர்கள் சொல்கிறார்கள், சுப்ஹான் அல்லாஹ், இந்த அல்லாஹ்வுடைய பொறுப்பு நம் மீது வந்துவிட்டது என்றால், அல்லாஹ் நம்மை பொறுப்பேற்றுக் கொள்வார் என்றால் அதை விட வெற்றி என்னவாக இருக்க முடியும் இந்த உலகத்தில்? இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டப்பட்டு விட்டு உங்களுடைய பாதுகாப்பை அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி விட்டீர்கள் என்றால் எப்பேற்பட்ட வெற்றி! உங்களுடைய இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி எல்லா நேரங்களிலும் வெற்றி தான். அப்படிப்பட்ட அழகான துஆ தான் அந்த துஆ. ஐயத்தவல்லாக ஃபி துன்யா வல் ஆখিরা. இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் உனக்கு பொறுப்பேற்பானாக. சுப்ஹானல்லாஹ். நீ எங்கிருந்தாலும், அடுத்த துஆ, நீங்கள் எங்கிருந்தாலும் உன்னை பரக்கத் பொருந்தியவராக, பரக்கத் என்றால் நன்மையில் நிலைத்திருக்கக்கூடியவராக ஆக்குவானாக. எப்பேற்பட்ட ஒரு துஆவாக இருக்கிறது! எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருந்து விட்டது என்றால் ஒரு முஸ்லீமிற்கு தன்னுடைய செயலில், தன்னுடைய சொல்லில், தன்னுடைய வணக்க வழிபாடுகளில், தன்னுடைய பொருளாதாரத்தில், தான் சம்பாதிக்கக்கூடிய அந்த வேலையில் எத்தனை பேர் கேட்கிறோம், சம்பாதிக்கக்கூடிய காசு கையில் நிற்க மாட்டேங்கிறது. எங்கே செல்கிறது எங்கே செல்கிறது என்று எனக்கு தெரியவில்லை சகோதரே. எங்கே போகிறது என்று தெரியவில்லை. சம்பாதிக்கக்கூடிய பணம் எங்கே போகிறது என்று தெரியவில்லை. என்ன அர்த்தம்? அந்த நன்மை நிலைத்திருக்க வேண்டும், அதிலே பரக்கத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பரக்கா அவன் அதிலே ஆசீர்வதித்திருக்க வேண்டும் ரப்புல் ஆலமீன். அப்படி என்றால் முதலில் அந்த சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலாலாக இருக்க வேண்டும் என்றால் அது ஹலாலா என்பதை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு கல்வி இருக்க வேண்டும். எத்தனை வழிகள் பாருங்கள். கல்வி இருக்க வேண்டும் என்றால் வியாபாரம், கொடுத்தல் வாங்கலை பற்றி கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவரவர்கள் தத்தமது வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் அந்த வியாபாரத்தை பற்றின கல்வியை கொஞ்சமாக அறிந்திருக்க வேண்டும். எதுவுமே இல்லாமல் ஹலால் ஹராமை பேணுவதற்கான சூழ்நிலை இருக்கிறீர்களா? ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை சுற்றுச்சூழலா இருக்கிறோம்? இல்லை. ஹராம் இங்கு ஹலால், ஹலால் இங்கு ஹராம். அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு தேவையாக இருக்கிறது? பொருளாதாரத்தை பற்றி, கொடுத்தல் வாங்கல்களை பற்றி ஏற்கனவே சொன்னோம். சொந்தம் இல்லாத பொருளை விற்பது ஹராம். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இதையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் எப்படி நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்தில் பரக்கத் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. எல்லாத்திற்கும் தீர்வு கல்விதான். அல்லாஹ் நடிகார்கள், எல்லாத்திற்கும் தீர்வு கல்விதான். அதனால்தான் இந்த இடத்தில் நூலாசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், நீ எங்கிருந்தாலும் உன்னை பரக்கத் பொருந்து. ஏனெனில் இந்த பரக்கத் கிடைத்து விட்டது என்றால் அவ்வளவுதான் வெற்றி. ஏனெனில் ஒரு கடைசி வரை நன்மையில் நிலைத்திருந்து கொண்டே இருப்பார். அடுத்ததாக சொல்கிறார்கள், மிக முக்கியமான ஒரு அறிவுரையை கூறுகிறார்கள். பாருங்கள், உனக்கு அல்லாஹுடைய அருள் வளங்கள் கொடுக்கப்பட்டால் அதற்கு நன்றி செலுத்துபவராக, சோதிக்கப்பட்டால் அதை பொறுத்துக் கொள்பவராக, பாவம் செய்தால் அதற்கு பாவ மன்னிப்பை தேடி அவன் பக்கம் மீண்டு வருபவராக ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹ். இது மூன்றும் மகிழ்ச்சியை அடைவதற்கான வழிகளாக இருக்கிறது. அல்லாஹ் நடிகார்களே, ஒரு முவஹித், ஒரு ஏகத்துவவாதி இந்த தௌஹீதை நிலைநிறுத்தக்கூடியவனுடைய மிக முக்கியமான அம்சம் என்றால் அவன் மகிழ்ச்சியை அடைவதற்கான வழிகள் என்றால் இந்த மூன்று வழிகள் தான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தால் அதற்கு நன்றி செலுத்துவான். நன்றி செலுத்துதல் என்பது தெரிந்து கொள்ளுங்கள், நாவால் கூறுவதல்ல. நன்றி செலுத்துவது என்பது நாவால் கூறுவதல்ல. ஷுக்ர் என்றால் ஷுக்ர் செய்யுங்கள், ஷுக்ரன் அஷ்குருக்கு யா அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் என்றால் வாயால் அல்ல. நன்றி செலுத்துவது என்பது வாயாலும் வரும், மிக முக்கியமாக அமல்களால் வரும். நன்றி செலுத்துவது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருட்கொடைக்கு நான் நன்றி செலுத்தேன் என்றால் செயல்கள் மூலியமாக இருக்க வேண்டும். இதற்குத்தான் அல்லாஹ் திருமறையை சொல்கிறான், இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பார்த்து என்ன சொல்கிறார்? எப்படி சுக்ரை நிறைவேற்ற வேண்டும்? அமல்களின் மூலியமாக, அமல்களின் மூலியமாக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, நன்றி செலுத்துவது அமல்கள் மூலியமாகவும் இருக்க வேண்டும், வெறுமன வாயால் சொல்வதல்ல. மேலும் சொல்கிறார்கள், சோதிக்கப்பட்டால் அதை பொறுத்துக் கொள்பவராக. ஏனெனில் சோதனை நிச்சயமாக மனிதனை தீண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோதனை இருக்கும் வாழ்க்கையில். ஒவ்வொரு முஸ்லீமிற்கும் ஒவ்வொரு வகையான சோதனை அவரை தீண்டியே ஆகும். ஆனால் அந்த சோதனையில் பொறுமையாக இருக்க வேண்டும். பாவம் செய்தால் அதற்கு பாவ மன்னிப்பை தேடி அவன் பக்கம் மீண்டு வருபவராக ஆக்குவானாக. பாவம் செய்தால் அப்படியே அந்த பாவத்தில் மூழ்கிவிடுவது அல்ல. அது பாவம் என்று நினைத்து உடனடியாக அதில் இஸ்திக்பார் தேட வேண்டும், அதில் உடனடியாக தௌபா கேட்க வேண்டும். இதையெல்லாம் செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வர வேண்டும். இவை மூன்றும் செய்யக்கூடிய ஒரு மனிதர் மகிழ்ச்சியை அடைந்து விட்டார். இந்த மூன்று பண்பும் இருக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த மூன்று பண்புகளை என்றென்றும் நிறைத்திருக்கக்கூடியவர்களாக. ஏனெனில் பாருங்கள், இந்த மூன்றில் ஏதாவது ஒரு பண்பு இல்லைவிட்டாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் நிம்மதி இருக்காது. மகிழ்ச்சியின் எதிர்மறை என்ன? சோகம், துக்கம், துயரம், இது அனைத்தும் வந்துவிடும். ஏன்? பாவம் செய்வான், செய்து கொண்டே போவான், திரும்பி வரமாட்டான், திரும்பி பாவ மன்னிப்பை தேட மாட்டான். நான் தான் பாவம் செய்து விட்டேனே. சோதித்தால், சோதிக்கப்பட்டால் அதிலே பொறுமை காட்பது கிடையாது. உடனடியாக கோபத்தை காட்டுவது, உடனடியாக கோபத்தை வெளிப்படுத்துவது. இன்னும் சொல்ல போனால், நன்மைகள் கொடுக்கப்பட்டால் அதற்கு அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதராக இருக்க மாட்டான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட இந்த மூன்றும் மகிழ்ச்சியை அடைவதற்கான வழிகளாக இருக்கிறது என்று சொல்லி அடுத்ததாக சொல்கிறார்கள் நூலாசிரியர், இஅலம் அர்ஷதக அல்லாஹு தஆலா லிதாஅத்திஹி அன் الحنيفية ملة إبراهيم أن تعبد الله وحده مخلصا له الدين وبذلك أمر الله جميع الناس وخلقهم لها كما قال تعالى. அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நூலாசிரியர் சொல்கிறார்கள், உயர்ந்தானாகிய அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவதில் உனக்கு அவன் வழி நடத்துவானாக. அதாவது சுப்ஹான் அல்லாஹ், உயர்ந்தவனாகிய அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவதில் உன்னை அவன் வழி நடத்துவானாக. எப்படி அல்லாஹ் வழி நடத்த வேண்டும்? அல்லாஹ் எவ்வாறு நேர்வழி செலுத்துவான்?
ஏனெனில் நேர்வழி என்பது என்ன? நேர்வழி, ஒரு மனிதர் நேர்வழியில் பயணிக்கிறார் அப்படின்னு சொல்வதற்கான அடையாளம் என்ன? யாருக்கு தெரியும்? இந்த துவாவில் இருக்கிறது. மறுபடியும் துவா செய்கிறார்கள். நேர்வழியை பயணிப்பது என்பது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது. ஒருவர் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அவர் நேர்வழியில் என்ன செய்கிறார்? பயணிக்கிறார். அதனால்தான் நூலாசிரியர் சொல்கிறார்கள், உயர்ந்தவனாகிய அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவதில் உனக்கு அவன் வழிநடத்துவானாக, உன்னை அவன் வழிநடத்துவானாக என்று இந்த இடத்தில் துஆ செய்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நேர்வழியில் பயணிக்க வேண்டுமா? அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவன் எதை தடுத்தான் அதற்கு மாறு செய்வதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். மேலும் இந்த இடத்திலே சொல்கிறார்கள், அறிந்து கொள், அறிந்து கொள். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கமான ஹனீஃபியா என்பது மார்க்கத்தை முற்றிலும் கலப்பற்ற முறையில் அல்லாஹ்விற்கு உரித்தாக்கி அவனோடு யாரையும் இணை வைக்காமல் அவனை மட்டுமே தனித்து வணங்குவதாகும். உங்களிடம் யாராவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் என்றால் என்ன, அந்த ஹனீஃபியா என்ற மார்க்கம் என்னவென்று உங்களிடம் கேட்கப்பட்டால் அதற்கு இதை பதிலாக சொல்லுங்கள். அந்த பதில் தான் நமக்குமான பதில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் தான் நமக்கான மார்க்கம். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இப்ராஹிம் நபிக்கு என்ன மார்க்கமோ அதே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் மார்க்கத்தை முற்றிலும் கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி அவனோடு யாரையும் இணை வைக்காமல் அவனை மட்டுமே தனித்து வணங்குவதாகும். ஆனால் அடுத்ததை பாருங்கள், அடுத்த வரியை படியுங்கள். இதையே அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் கட்டளையிட்டுள்ளான். சுப்ஹான் அல்லாஹ். எந்த மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கமாக இருக்கிறதோ இதை அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் இதையே கட்டளையிட்டுள்ளான். இதற்காகத்தான் அவர்களை அவன் படைக்கவும் செய்தான். இதற்காகத்தான் அவர்களை அவன் படைக்கவும் செய்தான். உயர்ந்தவனாகி அல்லாஹ் தன் திருமறையை கூறுகிறான். இந்த ஆயத்தை பாருங்கள். அல்லாஹ் நடிகார சூரத்து தாரியாத், தாரியாத்தில் 56வது வசனம் என்ன? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மேலும் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. அல்லாஹ் நடிகார்களே, இதுதான் மார்க்கம். அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இந்த முன்னுரையில் இந்த விஷயத்தை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் முதல் விதியை, முதல் சட்டத்தை நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த 4 சட்டங்கள் கவாயித் தொடர்பான நூலின் அமைப்பு எப்படி என்றால், ஒரு சட்டம் அடுத்த சட்டத்தோடு தொடர்புடையது, அடுத்த சட்டம் அடுத்த சட்டத்தோடு தொடர்புடையது. மிகவும் சிறிய நூல். அல்லாஹ் நாடினால் இதை 4 வகுப்புகளில் கூட என்ன செய்து விடலாம், நாம் படித்து முடித்து விடலாம். 2 வாரம் போதுமானது. ஆனால் இந்த சிறிய நூல் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினது, மாபெரும் பொருளை உடையதாக இருக்கக்கூடிய. அதனால்தான் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் இந்த நூலை உலமாக்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லித் தருகிறார்கள். இந்த நாட்டில் இல்லை. அல்லாஹ் நேர்வழி செலுத்த வேண்டும் உலமாக்கள் என்று கூறுபவர்களை இந்த நாட்டில் இல்லை. இங்கே இருப்பவர்கள் இதை செய்வதில்லை. அது எங்கே வேண்டாலும் சொல்லலாம். கவாயிதுல் அர்பா என்ற இந்த நூல் ஒவ்வொரு பள்ளியிலும், ஏகத்துவ பள்ளி, தௌஹீத் பள்ளி என்று சொல்லி தம்பட்டம் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியிலும் நாள்தோறும் வாசிக்க வேண்டிய நூல், நாள்தோறும் வாசிக்க வேண்டிய நூல். உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்தால் தௌஹீதுடைய நாடுகள், முஸ்லிம் நாடுகள் சென்று போய் பாருங்கள். முக்கியமாக சவுதி அரேபியாவிலே போய் பாருங்கள். ஏதாவது ஒரு பள்ளியில் உள்ளே செல்லுங்கள், அன்று இந்த நூலை எடுத்துக்கொண்டிருப்பார்கள். ஏன்? ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக அறிய வேண்டிய நூல் இது. இந்த நூல் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உலமாக்களின் மூலமாக, சத்திய உலமாக்களின் மூலமாக நமக்கு தெரிந்தால்தான் உண்டு. அப்படி இல்லை என்றால், மார்க்கம் என்றால் வெறுமன அதாவது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மார்க்கம் என்றால் வெறுமன சடங்குகளை நிறைவேற்றக்கூடிய விஷயம்தான் மார்க்கம் என்ற ஒரு நிலை உருவாகிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சொல்கிறார்கள், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் வணங்குவதற்காகத்தான் மனிதர்களையும் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் ஹனீஃபியாவாக இருந்தது. ஹனீஃபியா மார்க்கம் என்றால் என்ன? யார் பதில் கூறுவார்கள்? இதுதான் ஹனீஃபியா.
இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம். இதைத்தான் அல்லாஹ் அனைவர்களுக்கும் கட்டளையிட்டுள்ளான். என்ன ஆதாரம்? சூரத்து தாரியாத். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் சொல்ல போனால் மஸ்ஜிது நபவியிலே சென்றிருப்பீர்கள், எல்லோரும் உம்ரா செய்திருப்பீர்கள் இன்ஷா அல்லாஹு தஆலா. அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் மக்கள் அனைவர்களுக்கும் வழங்குவானாக, ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை வழங்குவானாக. மஸ்ஜித் நபவியில் உள்ளே சென்று போய் பாருங்கள். முக்கியமாக அசருடைய தொழுகைக்கு பிறகு இதற்கென்று தனியாக ஒரு இடம் இருக்கும். அங்கே பார்த்தீர்கள் என்றால் 5 வயது குழந்தையிலிருந்து 6 வயது குழந்தையிலிருந்து 60 வயது முதியவர்கள் 70 வயது முதியவர்கள் வரை இந்த கவாயிதுல் அர்பாவை மனப்பாடம் செய்து கொண்டிருப்பார்கள். பள்ளியில் எல்லா நாடுகளிலிருந்தும் அந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? மனப்பாடம் செய்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு குழந்தையும் அடிப்படையில் மனப்பாடம் செய்ய வேண்டிய சிறிய நூல் என்றால் அது கவாயிதுல் அர்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கம் வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளின் மார்க்க அஸ்திவாரத்தை நீங்கள் நிலைநிறுத்த போக வேண்டுமா? அல் கவாயிதுல் அர்பா. சந்தேகம் இருந்தால் போய் பாருங்கள், நமக்கு தெரியும். ஏனெனில் அவ்வளவு முக்கியமான நூல். இந்த நூலை ஏன் இந்த இடத்துல அரபி மொழியோடு கொடுத்திருக்கிறோம்? அரபி படிக்கக்கூடிய சகோதரர்கள், அரபி மொழியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு உதவியாக இருக்கும். அரபியை படித்து அப்படியே அந்த தமிழாக்கத்தை எடுத்துக்கொண்டால், அரபி வாசத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டால் போதுமானது. அப்படி இல்லை, அரபி படிக்காத சகோதரர்களாக இருக்கிறார்களா, குறைந்தபட்சம் தமிழிலாவது இந்த அனைத்து வரிகளையும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு நேர்வழி செலுத்துவானாக. அடுத்ததாக முன்னுரையில் கூறுகிறார்கள், ஆகையால் فَإِذَا عَرَفْتَ أَنَّ اللَّهَ خَلَقَكَ لِعِبَادَتِهِ, ஆகையால் அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காகத்தான் உன்னை படைத்தான் என்பதை நீ அறிந்து கொண்டால் இதையும் அறிந்து கொள். எதையும் அறிந்து கொள்? எவ்வாறு தூய்மை, எடுத்துக்காட்டாக உது இல்லாமல், தூய்மை இல்லாமல் தொழுகப்படும் தொழுகை என்றே கூற இயலாதோ, அதே போல் தௌஹீத் இல்லாமல் வணங்கப்படும் இபாதத்தை இபாதத் என்றே கூற முடியாது. இதுதான் உண்மை. என்ன சொன்னாலும் இதுதான் உண்மை, என்ன பார்த்தாலும் இதுதான் உண்மை, எவ்வளவு நீங்கள் கோபப்பட்டாலும் இதுதான் உண்மை. அவர் அப்படி தொழுகிறார், 5 வேளை தொழுகிறார், 12 ரக்காத்துகளை ரவாத்தி போல சேர்த்து தொழுகிறார்கள், இரவிலே நின்று அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், இபாதத் செய்கிறார்கள் என்று நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அவருடைய வணக்க வழிபாட்டில் உது இல்லாமல் தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதேதான். அந்த வணக்க வழிபாட்டில் தௌஹீத் இல்லை என்றால் அந்த வணக்க வழிபாட்டை இபாதத் என்றே கூற இயலாது. இதுதான் உண்மை. இதை சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது உலமாக்கள் ஒரு சில விஷயத்தை ஷரஹை விளக்குகிறார்கள். என்னவென்றால், எப்படி இவ்வாறு சொல்ல உங்களுக்கு மனம் வருகிறது? தௌஹீதை பற்றி முழுவதும் அறியாத மனிதர்கள் இந்த அளவிற்கு அல்லாஹ்வை நான் வணங்குகிறேன், என்னை போய் நான் ஒரு இணை வைப்பாளன், ஏனெனில் அவர் அல்லாஹ்வை வணங்குவார், இந்த அளவிற்கு அவர் அல்லாஹ்வை வணங்குகிறார், ஆனால் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிறார், அதுதான் கேள்வி. இந்த அளவிற்கு அவர் இரவு தொழுகையை தொழுகிறார், 5 வேளை தொழுகையை தொழுகிறார், தாடியை இதுவரைக்கும் வைத்திருப்பார், எல்லா இபாதத்தையும் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்தை செய்வார், ஆனால் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அதை செய்கிறாரா? அதுதான் கேள்வி. அந்த விஷயத்தில் தவறு இழைத்து விட்டால் அவ்வளவுதான். அல்லாஹ்வின் அடியார்களே, இவ்வாறு சொல்லும் போதும் சில பேருக்கு மனம் ஏற்றுக்கொள்ள வராது. என்ன மனம் ஏற்றுக்கொள்ள வராது என்றால், இவ்வளவு செய்தவரை எவ்வாறு இணை வைப்பாளர் என்று சொல்ல முடியும்? ஆனால் அல்லாஹ்வை அவர் வணங்குகிறார் அல்லவா? இப்படி சொல்லும் போது உலமாக்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். இந்த இடத்தில் மனிதர்களுக்கு பாவப்படுகிறார்கள், மனிதர்களுடைய ஹக்கை கவனிக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய ஹக் என்ற அந்த பார்வையில், அந்த கோணத்தில் மனிதர்கள் சிந்திப்பதில்லை. எப்படி? அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை அறவே விரும்ப மாட்டான் என்று சொல்கிறான், இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். இதையெல்லாம் விட்டுவிட்டார்கள் மனிதர்கள். இந்த கண்ணோட்டத்தை விட்டுவிட்டு வெறுமன இவர் பாவம், இவர் இவ்வளவு இபாதத் செய்கிறார், இவ்வளவு செய்தும் இவரை இணை வைப்பாளர் என்று அமர்ந்து இவ்வாறு பேசுகிறீர்களே, அப்பொழுது இவர் செய்த இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் என்னவாயிற்று? அதிலே தௌஹீத் இல்லை என்றால் அவ்வளவுதான் அவருடைய நிலைமை. ஏனெனில் அல்லாஹ், இவரை விட அல்லாஹ்வுடைய ஹக் நமக்கு முக்கியம். ரப்புல் ஆலமீன் அவன் யாருக்கும் தேவையற்றவன், அவன் யாருடைய தேவைக்கு மாறவன் அல்ல, ஆனால் அவனுடைய கட்டளை இது. அவனுடைய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும், அவன் எவ்வாறு நமக்கு கட்டளையிட்டுள்ளான்.
இணை வைப்பை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இணை வைப்பை அவன் வெறுக்கிறான், இணை வைப்பை ஒருபோதும் அவன் அங்கீகரிக்க மாட்டான், மன்னிக்க மாட்டான் என்றால் இதற்குத்தான் முதலில் முன்னுரிமை தர வேண்டும். இதை பார்த்தீர்கள் என்றால் இவர் என்ன வணக்க வழிபாடு செய்தாலும் அவரிடம் இணை வைப்பு இருக்கிறது என்றால் அவர் இணை வைப்பாளர் தான் என்று உங்களுக்கு தெளிவு ஏற்படும், உங்கள் மனதில் சலனம் இருக்காது. ஆனால் இதை பார்க்காமல், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பார்க்காமல், அல்லாஹ்வுடைய உரிமை, அல்லாஹ்வுடைய ஹுக்கூக்குகளை, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை, மகத்துவத்தை கண்ணோட்டாமல் இதை விட்டுவிட்டு வெறுமனே இவருடைய கண்ணோட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் நமக்கு மனதில் என்ன தோன்றும்? பாவம் அவரை எப்படி இவ்வளவு வணக்க வழிபாடு செய்தவரை இணை வைப்பாளர், அவர் இதே நிலையில் மரணித்தார், நரகம் செல்வார் என்றெல்லாம் உங்களால் சொல்ல முடிகிறது என்று கேட்டால் அதற்கு இவ்வாறு பதில் கூறுங்கள் என்று உலமாக்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்தஸ்து முக்கியம். எந்த வணக்க வழிபாட்டிற்காக, எந்த தௌஹீதிற்காக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான், அந்த உயரிய நோக்கத்தை ஒருத்தர் சிதைத்து அவர் எத்தனை வணக்க வழிபாடுகள் செய்தால் என்ன? அதற்குத்தான் சொல்கிறோம், தௌஹீதை சரி செய்து உங்களுடைய வணக்க வழிபாடு நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இன்னும் உலமாக்கள் சொல்வார்கள், இணை வைப்பு இருந்து செய்யக்கூடிய பல வணக்க வழிபாடுகளை விட இணை வைப்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு சிறந்ததாக இருக்கிறது. அதுதான் தௌஹீதுடைய அந்தஸ்து. இணை வைப்பு இருந்து செய்யக்கூடிய பல வணக்க வழிபாடுகளை விட ஒரே ஒரு வணக்க வழிபாடு, அது இணை வைப்பு இல்லாமல் இஹ்லாஸோடு ஹாலிஸாக முஹ்லிஸாக செய்யக்கூடிய வணக்க வழிபாடு சால சிறந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இறுதியாக இந்த இடத்திலே இந்த முன்னுரையிலே சொல்கிறார்கள் நூலாசிரியர், தூய்மையை முடிக்கும் காரியங்கள் எடுத்துக்காட்டாக காற்று பிரிதல் என்று நான் கூறியிருக்கிறேன். எவ்வாறு தூய்மையான நிலையில் இருப்பவரிடம் ஏற்பட்டு அந்த தூய்மையை முறிக்கக்கூடிய காரியம் தூய்மையான நிலையில் இருப்பவரிடம் ஏற்பட்டு அவருடைய தூய்மையை பாழ்படுத்தி விடுகிறதோ அதே போல்தான் இணை வைப்பு என்னும் அசுத்தம் ஒரு வணக்க வழிபாட்டில் கலந்து விட்டால் அந்த இபாதத்தை இணை வைப்பு பாழாக்கி விடுகிறது. புரிகிறதா? அந்த இணை வைப்பு எப்படி ஒரு மனிதனுடைய அவருடைய அந்த இணை வைப்பு ஒரு மனிதன் இபாதத்தை அவன் கால் நின்று கால் கடுத்து வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் எவ்வாறு பாழாகி விடுகிறது என்று தெரிகிறதா? சஜிதாவை நெற்றியிலே தலையிலே பூமியிலே வைத்து 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 காய்ச்ச அந்த நெற்றி அது இணை வைப்பிலே இருந்தது என்றால் அதில் எந்த பிரயோஜனம் இல்லை என்பது உங்களுக்கு தெரிகிறதா? இதுதான் உண்மை. அல்லாஹ் அடியார்களே, அந்த வணக்க வழிபாட்டை அல்லாஹிற்கு மட்டுமே செய்திருந்தால் அவர் இணை வைப்பாளியாக இருக்க மாட்டார். அதைத்தான் நூலாசிரியர் அழகாக உதுவையும் தௌஹீதையும் என்ன செய்கிறார்கள்? ஒப்புமை செய்கிறார்கள். இருந்தாலும் உலமாக்க சொல்கிறார்கள், உதுவும் தௌஹீதும் ஒன்றும் இல்லை, ஒப்புமை செய்வதன் அளவிற்கு இரண்டும் சமம் அல்ல. ஏனெனில் ஒருவர் வேண்டுமென்றே ஒருவர் உது இல்லாமல் தொழுதார் கூட அவர் காஃபிரா என்றார் என்பதில் உலமாக்கள் மாறுபட்டிருக்கிறார்கள். ஆனால் தௌஹீத் அப்படி அல்ல. தௌஹீத் இல்லை என்றால் இதுவுமே இல்லை. இருந்தாலும் ஒரு ஒப்புமைக்காக என்ன செய்திருக்கிறார்கள் நூலாசிரியர்? உதுவையும் தூய்மை முறிக்க காரியத்தோடு உதுவையும் தௌஹீதையும் என்ன செய்கிறார்கள்? ஒப்புமை செய்ய நமக்கு புரிவதற்காக. இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இதை படித்த நாம் இந்த ஆயத்தை பாருங்கள். ما كان للمشركين أن يعمروا مساجد الله شاهدين على أنفسهم بالكفر أولئك حبطت أعمالهم وفي النار هم خالدون. இணை வைப்போர் தங்களுக்கு தாங்களின் நிராகரிப்பை கொண்டு சாட்சி குறிக்கொள்பவராக இருக்கும் நிலையில் பாருங்கள், இதுதான் இணை வைப்பாளர்கள் நிலை. தங்களுக்கு தாங்களே சாட்சி சொல்கிறார்கள். எதற்கு? தௌஹீதிற்கா? இணை வைப்பிற்கு என இணை வைப்பு செய்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிகளை நிர்வாகம் செய்ய எந்தவித உரிமையும் இல்லை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய பள்ளிகளை நிர்வாகம் செய்வதற்கு யாருக்கு உரிமை இல்லை? இணை வைப்பாளர்களுக்கு உரிமை இல்லை. ஏனெனில் அவர்களிடமே அந்த அசுத்தம் இருக்கும் பொழுது அந்த அசுத்தத்தை முதலில் அவர் அகற்ற வேண்டும். அதை அகற்றாமல் நீங்கள் எவ்வாறு அல்லாஹ்வுடைய பள்ளிகளை பரிபாலனம் செய்வீர்கள்? அல்லாஹ்வுடைய பள்ளிகளை எவ்வாறு நீங்கள் நிர்வகிப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். நிச்சயமாக நிர்வாகம் செய்வர்களுக்கு எந்த வித உரிமையில்லை. அத்தகையோர் அவர்களுடைய செயல்கள் அழிந்து விட்டன, இன்னும் அவர்கள் நரக நெருப்பில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். இறுதியாக சொல்கிறார்கள், இணை வைப்பு வணக்க வழிபாட்டில் கலந்து விட்டால் அது அவ்வணக்க வழிபாட்டை பாழாக்கி அந்த அமலை அழித்துவிடும் என்பதையும், அதை செய்தவர் நரகத்தில் என்றென்றும் நிரந்தரமாக தங்கிவிடுவார் என்பதை நீ அறிந்து கொண்டால். பாருங்கள், இணை வைப்பு வணக்க வழிபாட்டில் கலந்து விட்டால் அது வணக்க வழிபாட்டை பாழாக்கிவிடும். ஏற்கனவே கூறினோம். அது மட்டுமல்ல, அந்த அமலை அழிப்பது மட்டுமல்ல, அதை செய்தவரும் நரகத்தில் என்றென்றும் நிரந்தரமாக தங்கிவிடுவார். எப்போது?
தௌபா செய்யாமல், தௌபா கேட்காமல் இந்த உலகத்தில் மரணித்து விட்டால் அதை செய்பவர் நிரந்தரமாக தங்கிவிடுவார் என்பதை நீங்கள் இந்த இவ்வளவு மோசமான நிலையாக இருக்கக்கூடிய இந்த இணைவைப்பை நீங்கள் அறிந்து கொண்டால் பின்பு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த இணைவைப்பை பற்றி மிக தெளிவாக அறிந்து கொள்வதே உன் மீது இருக்கும் மிக முக்கியமான கடமையாகும். அல்லாஹ்வின் அடியார்களே, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு எதற்கு? அல்லாஹ் அல்லாஹ் என்று வாயால் கூறுவது எதற்கு? மறுமையை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்களாக வாழ்கிறோம். நம் வாழ்க்கை முஸ்லிம்கள் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். இதெல்லாம் எதற்கு? அல்லாஹ் நம் அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக, இதற்காகத்தானே. இதை விட வேறு ஏதாவது நோக்கம் இருக்கிறதா? அப்படி என்றால் இவ்வாறு செய்தால் அவர் நரகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் மீது இன்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை இந்த இணை வைப்பை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த முன்னுரையை கொடுத்திருக்கிறார் நூலாசிரியர். இணை வைப்பு எவ்வளவு மோசமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த முக்கத்திமா, இந்த முன்னுரை. அந்த வணக்க வழிபாட்டை பாழாக்கி அதை செய்தவர் நரகத்திலே. இதற்கு பின்பு எதற்கு வாழ வேண்டும்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கான நோக்கம் என்ன? இணை வைப்பில் வாழ்வதற்காக? அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்காமல் நம்மை நரகத்தில் தள்ளுவதற்காக? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதுதான் இந்த இணை வைப்பு உங்களை செய்யும் என்றால் அந்த இணை வைப்பை பற்றித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பம் அதை பற்றித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மகன், உங்கள் பிள்ளைகள் அதை பற்றித்தான் நீங்கள் அவர்கள் கற்றுத்தர வேண்டும். உங்களுடைய மனைவிகளுக்கு அதுதான் நீங்கள் கற்றுத்தர வேண்டும். ஏனெனில் இதுதான் அஸ்திவாரம். அல்லாஹ் இந்த இடத்திலே நூலாசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், அதை அறிவதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவமாக இருக்கும் இணை வைத்தல் என்னும் ஷைத்தானுடைய சூழ்ச்சி வலையிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாக்கலாம். அல்லாஹ் உன்னை பாதுகாக்கலாம். இதிலிருந்து, அந்த சூழ்ச்சியிலிருந்து, அந்த வலையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யலாம்? உங்களை பாதுகாக்கலாம். எப்போது பாதுகாப்பான்? அல்லாஹ்வின் அடியார்களே, இணை வைப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்றால் எப்படி? இணை வைப்பவர்கள் இணை வைத்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள். இணை வைப்பை பற்றி தெரிய வேண்டும், அதை பற்றி கற்று அதன் பால் அமல் செய்ய வேண்டும். இதை அறியாமல் இப்படி அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் இணை வைப்பில் இருந்து? அதைதான் இந்த இடத்திலே சொல்கிறார்கள் நூலாசிரியர்கள். அல்லாஹ்விடத்தில் இதை நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவமாக இருக்கும் இந்த இணை வைப்பு என்னும் இந்த சூழ்ச்சி வலையிலிருந்து நீங்கள் மாட்டிக்கொள்வதிலிருந்து அல்லாஹ் உங்களை விடுவிக்கலாம், அல்லாஹ் உங்களை பாதுகாக்கலாம். அந்த இணை வைப்பு சூழ்ச்சியிலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? இதை பற்றி இதன் அறிந்து கொள்ள வேண்டும். இணை வைப்பை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இணை வைப்பை பற்றி, ஏன் அந்த இணை வைப்பு எப்படிப்பட்டது? அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. எல்லாரும் அந்த தமிழாக்கத்தை படியுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். சூரத்து நிசாவிலே 116வது வசனம். இதுதான் இணை வைப்புடைய நிலை. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய விஷயங்கள், வஹியாக அறிவிக்கப்பட்ட விஷயம், இதை காட்டுங்கள். அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். மேலும் இது அல்லாத மற்ற அனைத்து பாவங்களையும் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? மன்னிப்பை வழங்குகிறான். அப்படியே அவர் அதற்கு பாவ மன்னிப்பு தேடாமல், மற்ற பாவத்திற்கு பாவ மன்னிப்பு தேடாமல் மரணித்து விட்டார், நாளை அல்லாஹ் செல்கிறார். அல்லாஹ் நாடினால் அவர் நேரடியாக சொர்க்கம் கூட செல்லலாம், நம்முடைய கொள்கை. ஏனெனில் அவரிடம் என்ன இருந்தது? தௌஹீத் இருந்தது. அவர் இணை வைக்கவில்லை. அப்படி இல்லை என்றாலும் அவர் செய்த அந்த பாவத்திற்கு நரகத்திற்கு செல்வார், தண்டனையை அனுபவிப்பார். நிச்சயமாக அந்த தண்டனை முடிந்தவுடன் அவர் எங்கே திரும்புவார்? சொர்க்கம் திரும்புவார். ஏன்? அவரிடம் தௌஹீத் இருந்தது. தௌஹீத் கேடயம். அல்லாஹ்வின் அடியார்களே, இணை வைப்பு மாசு, அழுக்கு, அசுத்தம். ஒரு முஸ்லிம் வெறுக்க வேண்டிய ஒரு முதல் விஷயம் ஷிர்க். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த இணை வைப்பு நம்மிடம் இருக்கக்கூடாது. அதைத்தான் இறுதியாக இந்த முக்கத்திமாவிலே சொல்லி முடிக்கிறார்கள். வதாலிக, எப்படி இணை வைப்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும்? இணை வைப்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்வது? கடைசியில் பாருங்கள், பக்கம் 8. இந்த இணை வைப்பை அல்லாஹ் தனது திருமறையில், எங்கே? தனது திருமறையில் குறிப்பிட்டிருக்கும்
4 சட்டங்களை அறிவதின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இப்போது புரிகிறதா? இதை எவ்வளவு தைரியமாக நூலாசிரியர் அந்த 4 சட்டங்கள் என்னிடமிருந்து அல்ல, யாரிடமிருந்து? அல்லாஹ்விடம் இருந்து. அந்த திருமறையிலிருந்து அந்த 4 சட்டங்கள், சட்டம் தான். இந்த சட்டத்தை எல்லாவற்றுக்கும் நீங்கள் பொருத்தி கொள்ளலாம். எனவே சட்டம் என்றால் வேறு, விஷயங்கள் என்பது வேறு. ஒரு சட்டத்திற்குள் பல விஷயங்கள் என்ன செய்திருக்கும்? அடங்கி இருக்கும். பிரின்சிபல் என்று சொல்லுவோம் இல்லையா, காயிதா என்று சொல்லுவோம். அதற்கு கீழ் பல விஷயங்கள் அடங்கியிருக்கும். அந்த ஒரு சட்டத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அதை எல்லாவற்றுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக் கொள்வீர்கள். 4 சட்டம் இணை வைப்பை பற்றி, இந்த 4 இவர்கள் அறிந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த 4 சட்டங்களை அறியக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. அறிந்து அதன் பால் அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நாடினால் நாளை இன்ஷா அல்லாஹ் மஹ்ரிபுக்கு பிறகு பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன் முதல் சட்டத்தை அல்லாஹ் நாடினால் பார்ப்போம். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.